வணக்கம். வீட்டில் தங்கம் சேர வேண்டுமானால் ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் இந்த விஷயத்தை ரகசியமாய் செய்துவிடுங்கள். அது என்ன ரகசியம் பார்க்கலாமா? தங்கத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. தங்கம் எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பொருள். தங்கத்திற்கு அவ்வளவு மரியாதை. அதை அடகு வைக்க போனாலும் அதற்கு மரியாதை. அதே மாதிரி நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்? தங்கம் தான் நமக்கு கை கொடுக்கும். அடமா அது மாதிரி இப்போது புதுசாக தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அடமானத்தில் இருக்கும் நகையை மீட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நம்மக்கிட்ட அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி சேர்க்க முடியவில்லை அப்படின்ற மனக்குறை தான் எல்லாருக்குமே இருக்குது. தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி. மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த உலோகங்கள். வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டில் தங்கமும் வெள்ளியும் குவியணும். தங்க நகை அடகு கடைக்கு போகக்கூடாது. அடகு கடைக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் தங்கம் குவியணும், வெள்ளி குவியணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா ஈஸி. வாங்க, மரப்பெட்டி. அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் இரும்பு பீரோ. அந்த காலத்துலலாம் நம்முடைய ஆயா காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா? மர பீரோ தான் வச்சுருப்பாங்க, மரப்பெட்டி வச்சுருப்பாங்க. பீரோ கூட இல்லை, மரப்பெட்டி பெருசாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்மளே உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோ பெரிய மரப்பெட்டி கொடுப்பாங்க அப்போல்லாம் சீதனமாக. ஆமாம், அது தேக்க மரப்பெட்டி. அதுவும் தேக்கும் இருக்கும் அதில். அந்த காலம் இல்லையா, தேக்கு. அந்த மாதிரி மரப்பெட்டியில் தான் அந்த காலத்துலலாம் நகையை வச்சுருப்பாங்க. அவங்க கிட்டலாம் பாருங்கள், பெரும்பாலும் அந்த மாதிரி பெட்டியில் வச்சுருக்கவங்க கிட்டலாம் பாருங்கள், நகை எக்கச்சக்கமாக குவியும். பார்த்துருப்பீங்களா? இனி கவனிங்க, யாராவது உங்களுடைய ஆயாங்க காலத்தில் இந்த மாதிரி மரப்பெட்டி வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே அந்த காலத்தில் மரப்பெட்டி தான் வச்சுருப்பாங்க. அவங்க கிட்டலாம் வறுமைன்றதே இருந்திருக்காது. அவங்க கிட்டலாம் கண்டிப்பாக தங்கம் அப்படியே காது மூக்கு எல்லாமே அவங்க தங்கமாக அணிஞ்சிருப்பாங்க. நல்ல யோசனை பண்ணி கேளுங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கேளுங்க. அந்த அளவுக்கு மரப்பெட்டி பவர்ஃபுல்லானது. நம்ம மரப்பெட்டியில் தங்க நகைகளை வைக்கும்போது அந்த தங்க நகைகள் பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரப்பெட்டியில் தங்க நகையை அப்படி வைக்கக்கூடாது. ஒரு சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம தங்க நகையை வைக்கணும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இருக்குது இல்லைங்களா ஜுவல்லரி ஷாப், அங்கெல்லாம் நகை பெட்டி தருவாங்க. அதில் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு நிறத்தில் வெல்வெட்டில் இருக்கும். நல்லா கவனிங்க. ஏன்? சிகப்பு நிறத்திற்கு தங்கத்தை பெருக்கும் சக்தி அதிகம் உண்டு. தங்க நகையானாலும் வெள்ளி நகையானாலும் தனித்தனியாக பிரித்துத்தான் நாம் வைக்க வேண்டும், ஒன்றாக வைக்கக்கூடாது. நகை அடகு போகாமல் இருக்க என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு பெட்டியில், மரப்பெட்டியில் சிவப்பு நிற துணியில் நம்ம நகை வைக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு, ஒரு சிவப்பு நிற துணி சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், முடிஞ்சால் துளசி எல்லாத்தையும் முடிஞ்சு அந்த நகைப்பெட்டியில் வச்சிடுங்க. அதுவும் அந்த துளசி நகையை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுதான் குறிப்பு, மெயின் குறிப்பு. அந்த துளசி தங்க நகையின் மேல் படும்படி வைத்தால் வீட்டில் தங்கம் மேன்மேலும் பெருகும். அதோட இன்னொரு டிப்ஸ், எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தங்க நகைகளை மற்றவர்களுக்கு இரவல் கொடுக்க கூடாது. இரவல்னா என்னது? கடன் கொடுக்காதீங்க. உங்க தங்க நகையை மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்களுடைய தோஷம் உங்களுக்கு வந்துடும், உங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போயிடும். இது உண்மை. அதனால் அந்த தங்க நகையை, உங்களுடைய தங்க நகைகளை யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க.
ஏன்னா தங்கத்திற்கு பொதுவாகவே தோஷத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இரவலாக நகையை கொடுக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கும் தர்திரம் தோஷம் உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும். அதோட அந்த நகை மீண்டும் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா உங்கள் கையில் தங்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு தங்க நகையை இரவலாக கொடுப்பதை, அதாவது கடனாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். சண்டையே வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை கெட்டவன் சொன்னாலும் பரவாயில்ல, தங்க நகை யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ், தங்கம் பெருகணும் அப்படின்னா நம்ம கிட்ட தங்க நகை இருக்கும் இல்லையா, அதை ஒரு சிலர் வாங்கி 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 வீட்டில் பூட்டி வச்சுப்பாங்க, போடவே மாட்டாங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருவாங்க. அன்னைக்கு வாங்கினாங்க பாருங்கள், அன்னைக்கு மட்டும்தான் அதை கண்ணால் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே வீட்டில் எங்கேயோ ஒரு ரூமில் இருக்கும், பூட்டி 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 வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. வீட்டில் தங்க நகைகளை பீரோவில் பூட்டி வைப்பது நல்ல விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு நாளில் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணும் போதோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ அந்த தங்க நகைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த தங்க நகைகள் பல மடங்காக பெருகும். இது நம்பிக்கை. அதோட ஸ்வர்ண தோஷம் இருந்தால் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதுக்கும் நிறைய பரிகாரம் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா தங்க நகை நம்மக்கிட்ட மேலும் பெருகும், அடகு போகாது, அடகு போன நகையும் வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரகசியமாய் செய்யணும். இன்னும் இதை பற்றி இது மாதிரி நிறைய ரகசியம் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரகசியமாக செய்யுங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கே நான் என்ன சொன்னேன்னா ரகசியம்.